ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன் 2014. இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் மொறுன்னு கரகரன்னு டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்து அசத்துங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். நான் 300 கிராம் அரிசி, இது அரை டம்ளர் பச்சரிசி, இது 200 கிராம் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான். இதை 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது 2-3 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போது நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர் ஊற வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 4 ஹவர் ஊறினா தான் நமக்கு மாவரைக்க நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 50 கிராம் உளுந்து ஸ்டவ் சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவு வறுபடுறது போகிறோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு, இதுவும் நல்லா மணம் வரும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல். இந்த அளவுக்கு வறுபடுறது போதும். இதுவும் எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 50 கிராம் பொட்டுக்கடலை, ஆல்ரெடி வறுத்த கடலை தான், அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வறுத்தது போதும். இப்போ அதே பிளேட்லேயே கொட்டி வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது நைஸாக பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே தான் நான் அரிசி போடுறேன். அரிசி எல்லாத்தையும் போட்டாச்சு. 100 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் அந்த அரிசியிலே போட்டலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. உளுந்து பொட்டுக்கடலை அரைச்சி வச்ச மாவை இந்த மாவுலேயே போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். ஓமம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போடலாம், கல் மண் இருக்கும். அதனால் நான் தண்ணியில் போட்டு அரிச்சு வச்சுருந்தேன், அதை போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லையே, இதுவே போதுமான அளவாக இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டான அளவு. நான் முறுக்கு உலக்கு இந்த 3 கண் உள்ள அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இப்போது உலக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு உலக்கில் போட்டாச்சு. முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம பிளேட்டில் இல்லை ஜல்லிக்கரண்டியில் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட முறுக்கு புழிஞ்சு விடலாம். நான் பிளேட்டில் தான் முறுக்கு புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே இன்னொரு சைடு திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிற முறுக்கு மாவையும் இதே மாதிரியே புழிஞ்சு எடுத்துடலாம். சுட சுட டேஸ்ட்டாக மொறுன்னு ஹெல்த்தியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு ஸ்மெல்லே வராது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள். நான் செய்த முறுக்கு வீடியோ பிடிச்சது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.